வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் கட்டிங்க்கும் ஃப்ரண்ட் கட்டிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் வந்து இப்படி நீங்கள் லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி இந்த இடத்துல எட்ஜஸ் இருக்குது பாருங்கள். அந்த எட்ஜஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்த லைன் வருது பார்த்திங்களா, இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாவுன்னு சொல்லுவாங்க. இந்த குறுக்க இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போகக்கூடியது ஊடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம எப்போவுமே தைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இது இப்படி போட்டு நம்ம வந்து பாவ் டைரெக்ஷனில் தான் நம்ம எப்போவுமே கட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாவ் டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்கிறது எப்படி பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து இந்த ஃபோல்டிங் சைடு தான் நம்ம பக்கம் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தைப்போம். ஓகேங்களா, பேக் சைடுக்கு நமக்கு இந்த ஃபோல்டிங் சைடு வச்சு மார்க் பண்ணுவோம். ஆனால் இது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த பேக் பீஸை வச்சு நம்ம வந்து கிராஸ் கட்டிங்னா கிராஸாக வைப்போம். அதாவது இந்த பாவு இருக்குது பார்த்திங்களா, இந்த பாவுன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக நல்லா லென்த்தாக வரக்கூடியதான் பாவுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கிலீஷில் வார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த லென்த்தாக வரக்கூடிய இந்த இதில் தான் வந்து நம்ம நேராக வச்சோம் கட் பண்ணோம், அதே அளவு இப்படி மேலே வச்சு கட் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து நேர் கட்டிங். அதே கிராஸாக 45 டிகிரி இப்படி கிராஸாக, ஓகேங்களா, அதாவது 45 டிகிரி கிராஸாக திருப்பி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா அது கிராஸ் கட்டிங். இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து என்ன இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நேர் கட்டிங்கில் பார்த்தா நமக்கு வந்து இழுவை கொடுக்காது. வந்து நேர் கட்டிங்னா இப்போ பாருங்கள், இது நேர், ஓகேங்களா, இந்த இடத்துல எட்ஜஸே காட்டுறேன். இதுலேருந்து பாருங்கள், நேராக பிடிக்கிறேன், இந்த இடத்துலையும் கையில் பிடிக்கிறேன், இழுக்கிறேன், என்ன ஆகுது, இழுவை கொடுக்கல. ஓகேங்களா, இதே கிராஸாக ஒரு 45 டிகிரி இப்படி கிராஸாக பிடிச்சி இழுக்கிறேன், என்ன ஆகுது, நல்லா இழுக்குது பார்த்திங்களா, இழுவை கொடுக்குது. இது என்ன ஆகும்னா, நீங்கள் கிராஸாக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வச்சு தைச்சி போடும்போது நமக்கு என்ன ஆகும், அது நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் கிராஸ் கட்டிங் வந்து நிறைய பேர் விரும்பி போடுவாங்க. ஓகேங்களா, நேர் கட்டிங்கோட கிராஸ் கட்டிங் வந்து நிறைய பேர் விரும்பி போடுறது காரணம் நமக்கு வந்து போடும்போது நல்லா ஒரு இழுவை கொடுக்கும். இது வந்து நம்ம இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம கிராஸ் கட்டிங் செட் ஆகும்னா செட் ஆகாது. யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓரளவுக்கு வந்து இப்போ காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்து நேர் கட்டிங் வச்சு போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நெக்கு கொஞ்சம் ப்ராடாக வைப்பாங்க. அப்போ கிராஸ் கட்டிங் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, பின்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபஸ்ட் டைம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் தேர்ட் டைம் வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா, அது இழுவை கொடுத்து என்ன ஆகும்னா அந்த இடம் லூஸ் விழுந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு நல்லா அகலமாக ப்ராடாக போடுறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நேர் கட்டிங் வச்சுறது தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் நமக்கு வந்து ஃபிட்டிங் இல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சீரியல் நடிகைலாம் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க நல்லா இந்த இது வந்து சின்னதாக இருக்கும், உங்களுக்கு ஷோல்டரு நல்லா ப்ராடாக நெக் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நேர் கட்டிங் தான் போடுறாங்க. அதே மாதிரி ஏஜ்டு வயசானவங்க அவங்க வந்து நேர் கட்டிங் போட்டு பழகினவங்க வந்து நேர் கட்டிங் தான் போடுவாங்க. கிராஸ் கட்டிங் போட்டவங்க வந்து சில பேர்த்துக்கு வந்து நேர் கட்டிங் போடுறதுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நெக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கீழே வந்து நம்ம பேக் நெக் டவுன் ஆகும்போது அந்த நெக்கு வந்து நீங்கள் பக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் அதில் வராது. ஸோ கிராஸ் கட்டிங் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கிராஸ் கட்டிங் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிராஸ் கட்டிங்கே தைச்சிருங்க. இன்கேஸ் வந்து ஷோல்டர் லூஸ் அதிகமாக வருதுன்னா அவங்களுக்கு நேர் கட்டிங் நீங்கள் மாற்றிக்கிங்க. மேக்ஸிமம் பார்த்தா ப்ளைன் ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ண அது வந்து லூஸ் கொடுக்குது. ஸோ லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் கிராஸ் கட்டிங் போடலாம். ப்ளைன் ப்ளவுஸ்க்கு நேர் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வராது. இதுதான் கிராஸ் கட்டிங்கும் நேர் கட்டிங் உள்ள டிஃப்ரென்ஸு. ஏன்னா வந்து நமக்கு என்ன, உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து நல்லா இழுவை கொடுக்கும். அதை அடிக்கடி வாஷ் பண்ணும்போது அந்த இழுவை அப்படியே நின்றுக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு லூஸ் கொடுக்குது. இதே வந்து நேர் கட்டிங்னா அது கிடைக்காது. ஆனால் கிராஸ் கட்டிங்கில் நமக்கு என்ன ஆகும், நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங்காக இருக்கும். நேர் கட்டிங்கு அந்த வந்து ஒரு சில அந்த தைச்சு போடும்போது மட்டும்தான் ஃபிட்டிங் இருக்கும். அப்புறம் நம்ம உடம்பு ஒரு 6 மந்தில் நம்ம வந்து கொஞ்சம் பாடி ஆகிறோம்னா அது அட்ஜஸ்ட் ஆகாது. இது வந்து கிராஸ் கட்டிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகும்.
இது நேர் கட்டிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.